அன்புக்கரசி இப்போ பார்த்தீங்கன்னா, ராவணன வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கரசிக்கோ நம்ம தர்ஷனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ராவணன் சொன்னாங்க அப்படின்னா, ஆதிகுணசேகரன் எதையுமே கேட்கிற ஒரு மனநிலைமையில தான் இப்போ இருக்காரு. இத பயன்படுத்திக்கிட்ட நம்ம அறிவுக்கரசி ராவணனையே பார்த்தீங்கன்னா, ஆட்டி படைக்க வந்துட்டா. ஸோ அவனே ஒரு பெரிய சைக்கோ. இவ என்னடா அப்படின்னா, அவன பத்தி சரியா தெரியாம இப்படி ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே சொல்லணும்னா, அறிவுக்கரசியோட அப்பாவ கொன்னதே வந்து இந்த ராவணன் தான். இந்த விஷயம் இன்னும் அறிவுக்கரசிக்கு தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரி மாரி தான் இவ பண்ண போறா. அடுத்தடுத்து இவளோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்ங்க. ஸோ இப்போ வந்து ஃபங்ஷன் ஒருபடியா நல்லபடியா எல்லாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் இல்லாம முடிஞ்சிருது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அடுத்து கதிருக்கு வைக்க போற ஆப்பு வந்து ரொம்பவே பெருசா இருக்க போகுது. இது தெரியாம அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹேப்பியா, சந்தோஷமா இருக்காங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகாவோட அம்மா வேற தேவையில்லாம ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒருவித மரியாதையும் இங்க வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னடான்னா, இங்க வந்து நின்னுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே அவ்ளோ அசிங்கமா இருக்குடி அப்படின்னு சொல்ல, ஸோ ரேணுகாவுமே நீ வாய மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? ஏதாவது ஒரு நாரதர் வேலைய பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கியா? இதுக்கு நீ வராமயே இருந்திருக்கலாம். பேசாம வாய மூடிட்டு இருன்னு சொல்றாங்க. ஸோ நந்தினிக்கு இத கேட்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அத வெளியில காட்டிக்காம பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து பொறுமையா இரு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க. அதனால நம்ம நந்தினியுமே வந்து சரி ஓகே. இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஏதாவது பேசினா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களுமே வந்து அமைதியாயிர்றாங்க. இப்போ ஃபங்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமைச்சருமே பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதுக்கு மேல எனக்கு டைம் இல்ல. நான் அவசரமா ஃப்ளைட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிறாரு. ஒரு வழியா அவங்கள அனுப்பி வச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ "என்னப்பா கதிரு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நீ நினைச்ச மாதிரி ஒரு வழியா வந்து உனக்கு புடிச்ச மாதிரியான ஒரு தொழில நீ ஆரம்பிச்சுட்ட. இந்த தொழில்ல நீ வந்து ரொம்பவே அமோகமா வளர்ந்து வரணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆதிகுணசேகரன் சொல்றாரு. ரொம்ப நன்றிண்ணே. நீ மட்டும் இல்ல அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்காது. உனக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம கதிர் வந்து ரொம்பவே ஃபீலிங்கா பேச நான் என்னப்பா பண்ணேன்? இதுக்கெல்லாம் காரணம் ராவணன் தம்பி தான். ஏன்னா, அவர் குடுத்த ஐடியால தான் இது எல்லாமே வந்து நடந்துச்சு. "நீ நன்றி சொல்லணும்னா, அந்த தம்பிக்கு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சார். அண்ணன் சொல்றது ஒரு வகையில சரிதான். நீங்க மட்டும் எங்க குடும்பத்துல வராம இருந்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு தொழில் எனக்கு அமைஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம நான் இருந்திருப்பேன். ஆனா, எனக்குன்னு தனியா ஒரு இடம், தனியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு, என்னையுமே ஒரு தொழிலதிபரா நீங்க வந்து ஆக்கியிருக்கீங்க. இந்த நன்றிய என்னைக்குமே நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி கதிர் சொல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அறிவுக்கரசி, ஏன்டா இவன பத்தி உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம, இவ சொல்ற எல்லாத்தையுமே இப்படி அப்பாவி மாரி, முட்டாள் மாரி நம்பிக்கிட்டு இருக்கீங்களேடா! உங்களெல்லாம் என்ன சொல்றது? இவன் படிச்சு முட்டாளா இருக்கான்னா, நீங்க படிக்காம முட்டாளா இருக்கீங்க. கரெக்ட்டா தான்டா எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அறிவுக்கரசி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்க. சரி ஓகே. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அறிவுக்கரசி சொன்ன விஷயத்த நம்ம உடனே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ராவணன் வந்து இந்த மாரி தர்ஷன் கல்யாணத்த பத்தி வந்து பேசுறாரு. ஏற்கனவே அன்புக்கரசிக்கோ, தர்ஷனுக்கோ வந்து கல்யாணம் முடிவாகி, கல்யாணமாகி அது முறைப்படி இப்ப ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார். இப்போ ஏன் மறுபடியும் நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணா? அந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணெல்லாம் என் வீட்டு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது." அப்படிங்கிற மாரி ஆதிகுணசேகரன் சொல்ல, இத கேட்டு நம்ம அறிவுக்கரசி, "என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக அவள உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? சொல்ல போணும்னா, இப்போ வரைக்கும் என் தங்கச்சி தான் உங்க வீட்டு மருமக. ஏன்னா, முறைப்படி, சட்டப்படி அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அத யாராலயுமே மாத்த முடியாது. நான் இவ்ளோ நாள் வரைக்கும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா, இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, கதிர் இத கேட்டுட்டு, "என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? இங்க பாரு, உன் தங்கச்சியெல்லாம் என் வீட்டு மருமகளா ஆக்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம, தர்ஷனுக்கு அவளெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது." அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. நான் பெரிய மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசாம கொஞ்சம் வாய் மூடிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கதிர், கதிர் கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து சார் இங்க பாருங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கிறத விட தர்ஷன் தான் வந்து கேட்கணும். என்ன தர்ஷன் நீ என்ன சொல்ற? அப்படிங்கிற மாரி கேட்க, ஸோ தர்ஷன் வந்து சொல்றாரு, இல்ல சார் எனக்கு வந்து இப்போதைக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. இத கேட்ட அன்புக்கரசிக்கு வந்து கோவம் ஒரு பக்கம் பயங்கரமா வருது. என்ன மாப்பிள எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ எங்க வீட்டு மாப்பிள்ளையா? உனக்கு என்ன வேணுமோ அத நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நீ என் தங்கச்சி அன்புக்கரசிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே நம்ம தர்ஷன் வந்து
ஆ தர்ஷன் வந்து சொல்றாரு, "இல்ல அது வந்து இப்போதைக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு வந்து இப்ப தான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சு, இப்ப தான் நான் வந்து அந்த வேலையே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்து அந்த வேலையில இன்னும் மேல மேல படிப்படியா நான் முன்னேறி ஒரு பெரிய பொசிஷன்ல நான் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் வேணும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால எனக்கு அந்த கல்யாணத்த பத்தி யோசனைலாம் இப்போ கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ ராவணன் வந்து சொல்றாரு, "என்ன தர்ஷன் எதுக்காக இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அன்புக்கரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே! இப்போ பண்றதுல என்ன தப்பு?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார் எனக்கு இப்போதைக்கு அதுல விருப்பம் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம தர்ஷன் வந்து சொல்லிர்றாரு. ஸோ இத கேட்ட நம்ம அறிவுக்கரசி வந்து, "என்ன மாப்பிள்ளை இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு நீங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு அதையே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டோட ஒட்டுமொத்த சொத்துமே வந்து உங்களுக்கு தான். நீங்க என் என் தங்கச்சி அன்புக்கரசிய நீங்க கல்யாணம் பண்ணா மட்டுமே போதும். எங்க சொத்து ஒட்டுமொத்தத்தையும் உங்களுக்கே நான் குடுக்குறேன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு இந்த வேல, மண்ணாங்கட்டி இதெல்லாம்? இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பேசாம என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோங்களேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்லங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தான் சொல்றேன்ல, நான் பார்க்குற வேலையில நான் ஒரு பெரிய பொசிஷன்ல போகணும். நான் இன்னும் நெறைய வளரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது." அப்படின்னு தர்ஷன் சொல்றாங்க. "மாப்ள நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நீங்க நெனைக்கிற மாரி உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய லெவலுக்கு வரணும். அதுதான் எனக்கும் வேணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இந்த விஷயத்த நீங்க என் தங்கச்சி அன்புக்கரசிய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்களேன். அதுவும் நல்ல விஷயம் தானே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. "இல்ல எனக்கு அது சரிப்பட்டு வராது." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ அறிவுக்கரசி ரொம்பவே கோவப்பட்டு பேச வர்றாங்க. உடனே நம்ம ராவணன் அத தடுத்துட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க தர்ஷன், இப்போ என்ன நீங்க இருக்கிற இந்த கம்பெனில நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும். அப்படிங்க தானே நீங்க நெனைக்கிறீங்க. சரி ஓகே, நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. உங்க எம்டிக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் எதுக்காக என்னோட எம்டிக்கு ஃபோன் பண்ணணும்? இந்த விஷயத்துக்காகலாம் அவர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ண முடியாது. அவர நான் இதுவரைக்கும் நேர்ல கூட பார்த்ததில்ல. உங்களுக்கே தெரியும்ல, அவர தான் நான் என்னோட இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இருக்கு." அப்படின்னு சொல்றேன். "அப்போ என்ன? நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து சொல்றாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் வந்து யோசிக்கிறாரு. மொபைல எடுத்துட்டு, "என்ன சித்தப்பா இவர் இப்படி சொல்றாரு? நான் வந்து அவர பார்த்தது கூட கிடையாது. இந்த சின்ன விஷயத்துக்காக போயிட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணா, அது வந்து எப்படி சரிப்பட்டு வருமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு தோணுது." அப்படின்னு சொல்ல, "டேய் அவர் தான் அவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, அவர் பேசிக்கிறேன்னு சொல்லி, நீ ஃபோன் பண்ணி தான் பாரேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, தர்ஷன் உடனே பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிக்கு வந்து கால் பண்றாரு. ஸோ கரெக்ட்டா ரிங் ஆகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணனுக்கு தான் மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க, "என்னடா இது தர்ஷன் இங்க ஃபோன் பண்ணா அவருக்கு ரிங் ஆகுதே!" அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் வந்து சொல்றாரு, "என்ன சார் தர்ஷன் அவன் எம்டிக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு ரிங் ஆகுதே!" அப்படின்னு வந்து பார்த்தா, உடனே அந்த மொபைல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து அட்டெண்ட் வந்து பண்றாரு. ஸோ அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம தர்ஷன் திரும்பி பார்க்கும்போது, "நீங்க வந்து எம்டிக்கு கால் பண்ண இந்த நம்பர் தானே? சொல்லு தர்ஷன், நான் தான் உன்னோட எம்டி." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இத கேட்டவுனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக் ஆயிருது. அப்போ நம்ம தர்ஷன் வேலை பார்க்குற அந்த கம்பெனியோட எம்டி ராவணன் தானா? ஸோ இவன தான் வந்து இன்ஸ்பிரேஷனா நம்ம தர்ஷன் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாங்க? ராவணன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி தர்ஷனுக்கு ஒரு பெரிய பொசிஷன குடுத்து, அன்புக்கரசிய கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறாரா? அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? அண்ட் இந்த விஷயத்த கேள்விப்பட்டவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.